நான் ஒரு மிகச் சிறப்பான ஒரு 5 மந்திரங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பவர் அண்ட் பீஸ், சக்தி, அதிகாரம், மன நிறைவு, இந்த ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. வெற்றி அமைதியும் சேர்ந்தே வராது. ஒரு கூட்டத்தில் நடந்தது. இவர் இருக்கிறார்ல தென்கட்சி சுவாமிநாதன், அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியாயிரு, நிறைவாயிருன்னு பேசி உட்காந்துட்டாரு. அடுத்து சுகி சிவம் சார் வந்து வெற்றி பேரு, வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டாரு. டவுட் ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டான். 2 பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்சை கேட்டிருக்கேன். காலையில் இந்த ஆள் வெற்றிக்கு பின்னால் ஓடாத, அமைதியாயிருன்ற, இவர் வெற்றிக்கு பின்னால் ஓடுங்கிற, நான் எதை கேட்கறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திரிச்சாரு பதில் சொல்றதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதில சொல்றேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சுகி சிவத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்று சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னால சேலம் ஜங்ஷன்ல சந்திக்கிறேன் அந்த பெரியவரை. நாங்கள் அந்த ரவுண்டா இருக்கோம், அங்கே இதில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த தூண் ஒன்று, இரும்பு தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், பில்லர், அந்த பில்லர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். வந்து அவர் உட்காந்துருந்தார். ஐயா வணக்கம், என்ன பருவி நல்லா இருக்கிறேன் உட்காரு அப்படின்னு. என்ன ஒரு சைக்காலஜி பசங்க எல்லாருமே என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்போதான் ரிசல்ட் வந்துச்சு, பார்க்குறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்க சார். கடைசியா கேஸ் ஸ்டடியில அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சார் என்று ஒரு தகவல் எழுதியிருப்பார். கடைசியா ஃபைண்டிங் என்ன தெரியுமா? தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நால சத்தியமாங்க எனக்கு பதறிடுச்சுங்க. எப்படி சொல்றாருன்னு திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த பதிலுக்கு. அவர் சொல்றார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும்? என்ன வார்த்தைங்க அது? எனக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு மந்திரம் கிடைத்தது. மனதை கனிவாக்கி கொள்ளுங்கள், மனதை உறுதியாக வையுங்கள். பணிவு என்பது அடிமைத்தனத்தின் ஒரு சாயல் கூட கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். கற்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். கற்றதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ, அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாரம் தான் பணத்தை விட மேலானது என்று இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகாரமும் அமைதியும் இருக்கணுமா? இந்த சகோதரி ஒரு 5 பாயிண்ட் மட்டும் சொல்றேன், மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். சொல்லு பேசு. இப்போ சொல்லு. அப்புறம் நீ என்ன நேசிக்கிறியா? எவ்வளவு நேசிக்கிற? இப்போ சொல்லு. நான் கொடுத்தேன்ல பணம், அது எங்க போச்சு? இப்போ சொல்லு. என்ன சமைச்ச காலையில? ஏன் அப்படி பாடாவதியா? இப்போ சொல்லு, இப்போ பதில் சொல்லு. உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். கடந்து போங்க, பார்த்துக்கோங்க. முன்னால் இருக்கிற மனிதனை புரிந்து கொள்ளுங்க, கடந்து போங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. மன்னிக்கவே முடியவில்லை என்றால் விலகி கொள்ளுங்க. அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. பெரிய தண்டனை, விலகி கொள்ளுங்க. 2வது, பெண்களே, தொடர்புகளை துரத்தி கொண்டு இருக்காதீர்கள், துரத்தி செல்லாதீர்கள். தொடர்புகள், போன் எடுத்த உடனே வீட்டுக்காரர்கிட்ட எங்க இருக்கிறீங்க? எங்க இருப்பாரு அவரு? ஒரு போலீஸ்காரரு இல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் எங்க இருப்பாரு? ஒருத்தர் சொல்லுங்க, தெருவில் தான் இருப்பாரு, ஃபீல்டுல இருப்பாருங்க. எங்க இருக்கிறீங்க? எப்ப வருவீங்க? 8 கால் 9 கால் எடுக்கல, மிஸ்டு கால் பார்த்தாருல, பேசுவாரு. பேசலன்னு வச்சுக்கோங்க, எங்க சுத்தினாலும் நம்ம கிட்ட தானே வந்தாகணும். அப்ப கேட்டுக்கோங்க, சோறு போடாதீங்க, தானா எடுத்து சாப்பிட சொல்லுங்க. சும்மாவே அப்படிதான் ஓடுதா? சாதாரணமாவே போட மாட்டாங்களா? அப்போ ஒழுங்கா பதில் சொல்லுங்க. ஒழுங்கா பதில் சொன்னா போடுவாங்களா இல்லையா? இல்ல சுகியா சமைப்பாங்களா? கொடுத்து வச்சவங்க நீங்க. தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள், இயல்பா இருக்க விடுங்க. ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேல சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் ஒண்ணு விஷயத்தை அலோவ் பண்ணுங்க. அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள். ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்ல நான் சொல்லல, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றேன், எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணுங்க, அது பாவம் குற்றம் என்று தெரிந்தால் நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம உறவு. கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேரும் சேர்ந்தே இருங்க. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகச்சிறப்பான பரிசு. சரியா? அதுலயும் சொல்றேன், இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்றேன், அம்மா அக்கா சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. ஒண்ணுதான், 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்க 3வது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள்.
என்ன அபாயம் நடக்கும்னு சொல்றேன். என் அக்கானா எனக்கு ரொம்ப உயிருங்க, நானா அதுக்கு உயிர். எங்க வீட்டில் என்ன ஏதாவது துன்புறுத்தினாருன்னா நான் அவன்கிட்ட போய் அக்கா என்ன இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவன் ஆரம்பிப்பா. ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில போட வச்சிட்டானே உனக்கு. இப்போ நான் முதல்லயே சொன்னேன் இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணும். ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார், ஏதோ எரிச்சலா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதுக்கு நான் அங்கே போய் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா விஷயம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பின் விளைவால் உங்கள் குடும்பம் துண்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று செய்றீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போற. புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன், இந்த பேரை மட்டும் உள்ள சேர்த்துக்காதீங்க. ஒன்னு நம்மள பெத்தது, இன்னொன்னு நாம பெத்தது, இன்னொன்னு நம்ம கூட பிறந்தது, இன்னொன்னு அதுங்களுக்கு வாச்சது, இன்னொன்னு அதுங்களுக்கு எல்லாம் வாச்சதுனால நமக்கு வந்து வாச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்ற, கோபம் இருந்துதா, ரொம்ப துன்புறுத்துறாங்களா, சேர்த்து வச்சுக்கோங்கிற. நான் எங்க போயிட போறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்னொன்னா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குடும்பத்தை மட்டும் பிரிவதற்கு, கணவன் மனைவி பிரிவதற்கு ஒருவருக்கு ஒருவர் காரணமாகி போகாதீர்கள். குடும்பம் சேர்ந்தே இருக்கட்டும், சரியா? உறவுகளை தொடர்புகளை துரத்தி கொண்டே இருக்காதீர்கள். ஜஸ்ட் கிவ் them some space, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. நீங்க அமைதியாகவும் அதிகாரத்திலும் இருக்கணும்னா. மூணாவது, நான் யாரு தெரியுமா, உங்கள் தகுதிப்பாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள், அதிகாரம் வரவே வராது. நாலாவது, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனடியா பதில் சொல்லாதீங்க. டோன்ட் ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு சொல்லுங்க. அடுத்து, உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் எப்போதும் தந்து கொண்டே இருக்காதீர்கள், சரியா? ஹேவ் லிமிட்ஸ். உங்களுக்கென்று, உங்களுடைய வாழ்க்கைக்கென்று சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மனசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதான் காரணம். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொண்டிருக்காமல் புறநிலை நிர்வாகத்தை சரிப்படுத்த முடியாது. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குன்னு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. நான் இப்ப 2 மைண்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். மைண்ட் கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, நிபந்தனைப்படுத்துதல், மனதை நிபந்தனைப்படுத்துதல். இப்போ உதாரணத்துக்கு, நான் பேசுறதுக்கு இங்க வந்தேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்க மைண்டை இப்ப கண்டிஷன் பண்ற பாருங்க. நான் பேசுறதுக்கு இங்க வரத்துக்கு முன்னால அருண் சார் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சார். லெமன் ஜூஸ் கொண்டாந்து வச்சார். அவர் ஜூஸ் வச்சுட்டு பக்கத்திலேயே ஒரு லெமன் வச்சார். நான் என்ன பண்ணேன், லெமனை எடுத்து கத்தியால் வெட்டி புழிஞ்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போது போட்டுக்கிட்டது நான், உங்கள் வாயில் உமிழ்நீர் இருக்கிறதா? இதுதான் கண்டிஷன், மைண்ட் கண்டிஷன். மைண்ட் கண்டிஷன் ஆகும். நெவர் டெல் எனிதிங் நெகட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கலை, நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவ. மைண்ட் உடம்பு கவனிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஆல்வேஸ் டெல் குட் திங்ஸ். நீ நல்லவள், நீ வலிமையானவள், உனக்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. 800 கோடி மக்களில் நீ மிக மிக நல்லவள், மிக மிக ஆற்றல் வாய்ந்தவள், உனக்காகத்தான் இந்த குடும்பம் உனக்கு வாய்த்திருக்கிறது. இந்த குடும்பம் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீ புத்திசாலி, சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிஷன் ஆயிடுவேன். நெகட்டிவ் கண்டிஷனிங் ஒன்று சொல்லட்டுமா? நெகட்டிவ் கண்டிஷனிங் அதுவும் அப்படிதான். இந்த கிருஷ்ண தேவராயர் என்ன பண்றார், தென்னாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்து அவருக்கு தண்டனை, இது 10 நாள் வளர்த்து கொண்டு வாடான்ட்டு. அந்த பூனையை வளர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்து தென்னாலிராமன் ஒரு வேலை பண்ணாரு. 2வது நாள் சூடா பால் கொண்டு வந்து வச்சுட்டார். அது சுளுக்குன்னு பட்டுருச்சு அதுக்கு. அடுத்த நாள்ல இருந்து பால் வைக்கிறாரு, குடிக்க மாட்டேங்குது, ஓரமா போய் உட்காந்துக்குது. 9 நாள் சாவர மாதிரி ஆயிடுச்சு பூனை. சார் என்ன பூனை சார் கொடுத்தீங்க? பால் குடிக்க மாட்டேங்குது சார். பால் கொண்டு வாங்க பானாரு. பால் கொண்டு வந்து வச்ச உடனே அந்த பூனை அது பார்த்தவுடன் பயந்து ஓரத்தில் போய் ஒதுங்கி கொண்டது. மென்டல் நெகட்டிவ் கண்டிஷனிங். இந்த மனசு இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய தகுதி படைத்தது. அதனால் நல்லதையே யோசியுங்கள், நல்லதையே பேசுங்கள். ஒரு கிரிக்கெட்டர், எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாட முடியாம எங்க போனாலும் ஜெயிக்க முடியாம கஷ்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார், சரி ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டாரு. அந்த மேட்சுக்கு போகும்போது பைக் ஆக்சிடென்ட், கால் போயிடுச்சு. எப்படி இருக்கோங்க, விஷம் குடிக்க போயிட்டார். விஷம் குடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க, மருந்து கொடுத்து காப்பாத்திட்டாங்க. மருந்தெல்லாம் தூக்கி அடிக்கிற வந்தவன் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். ஒரே வார்த்தை தான், உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் தானே, கிரிக்கெட் பிடிக்கணும்னா கிரிக்கெட்டோடய நீ வாழலாம், அது கால் தேவை கிடையாது. எப்படி நீ கமெண்ட்ரி நல்லா பண்ணுவல, உனக்கு வரலாறு தெரியும்ல, உலகத்தில் யாரெல்லாம்
கிரிக்கெட் விளையாடுகிறார்களோ அவர்களுக்காக நீ பேசு, கமெண்ட்ரி பண்ணு. அவர்தான் உலக புகழ் பெற்ற கிரிக்கெட் அனலிஸ்டா இன்னைக்கு இருக்கிறார். அவருக்கு கால் கிடையாது. நாம் நினைத்தால் நம்முடைய விஷயங்களை, சில விஷயங்களை நாம் தொட்டு விடலாம். இந்த உலகம் நம்மை நஷ்டப்படுத்தும், ஆனால் தோற்க கூடாது. நாம நஷ்டப்படுத்தும் இந்த உலகம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நமக்கான வாழ்க்கை நமக்கு வருகின்ற பொழுது அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் 3 நிலைகளில் நாம் தடுமாறுகிறோம். ஒன்று வெட்கம், ஒன்று கூச்சம், ஒன்று தாழ்வு மனப்பான்மை. ஆண்களுக்கு அது இருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜென்டில்மேன் சிண்ட்ரோம். நான் அதை கேட்டா யாராவது தப்பா நினைச்சுக்கோங்க. சார் ஒரு 50,000 ரூபாய் வேணும். பெரிய ஆள் கேட்கிறார். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், நம்மளை விட பணக்காரங்களுக்கு, நம்மளை விட பெரிய ஆட்களுக்கு நம்ம கடனே கொடுக்க கூடாது. திரும்பி வரவே வராது, கேட்கவே முடியாது. தவிக்காதீங்க. ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. நோ இஸ் a word, not a word, it's a sentence. நோ நோ தான் சொல்லுங்களேன். கூச்சம் எதுக்கு உங்களுக்கு? நான் 2005 ஒரு தலைமைத்துவ பயிற்சி மாநாடுக்காக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்தியாவிலிருந்து என்னை அனுப்பி இருந்தார்கள். நான் அங்க போனேன். அப்போ ஜார்ஜ் புஷ் அங்க 2005 அவர் தான் அங்க பிரசிடென்டா இருந்தவர். அப்படி போய் உட்காரும் போது நாங்க 16 நாடுகள்ல இருந்து போயிட்டு வந்திருக்கோம். நான் இந்த விஷயத்தை நான் பெருசா சொல்றது இல்ல வெளியில. அப்படி நான் போயிருந்த போது 16 நாடுகள் இந்தியால இருந்து நான் போயிருந்தேன். அதுல ஒரு நாடு, எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே ஸ்டார் கிடைச்சதுங்க. ஸ்டார் பார்ட்டிசிபென்ட் கிடைச்சது. அவருக்கு மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. கடைசி நாளுங்க லிண்டா ஹாரிஸ்னு ஒருத்தங்க தான் எங்களை வழிபடுத்தினாங்க. கடைசியா லிண்டா ஹாரிஸ் அவர்கிட்ட போய் நின்று சொல்றதை நான் கேட்கிறேன். எல்லாரும் ஜெயிச்சுட்டு போறாங்க. சால்ட் லேக் சிட்டில இருந்து நாங்க கிளம்புறோம். நீங்க ஸ்டார் வாங்கிடணுமே. ஐ வில் ட்ரை அப்படின்னாரு அவரு. எப்போ சொல்றாரு? அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வேலிடிக்டரி சர்டிபிகேட் வாங்கிட்டு எல்லாருமே பிளைட் ஏற வேண்டிதான். நடந்த விஷயத்த சொல்றேன். உங்கள யாருக்கேனும் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க. ராத்திரிக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறத எங்க கிட்ட கேட்பாங்க. நாங்க குறிச்சு கொடுக்கணும். என் பக்கத்துல இருந்தவர் என்ன குறிச்சு கொடுத்தாருன்னா, அந்த ஸ்டார் வாங்காத ஆளு இடியாப்பமும் மீன் குழம்பும் குறிச்சு கொடுத்தார். ஸ்ட்ரிங் ஹாப்பர், ஃபிஷ் கறி குறிச்சு கொடுத்தார். நான் சப்பாத்தி, சிக்கன் பிக் பண்ற. அடுத்தவங்க பார்ப்போம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க நூடுல்ஸ், ஒருத்தங்க பாஸ்தா, அது இதுன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர் ஃபிஷ் கறியும் ஸ்ட்ரிங் ஹாப்பர் சொல்லியிருந்தார். சரி, எல்லாரும் போயிட்டோம். அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டோம். ஹில்டன் ஹோட்டல்ல தான் போட்டிருந்தாங்க, பெரிய ஹோட்டல். போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எல்லாரும் ரெடியா வந்து உட்காடுறோம். அந்த வேலிடிக்டரி ஃபங்க்ஷன்ல அந்த அம்மா எங்க எல்லாருக்கும் சேர்த்து கிளாஸ் எடுத்தது. எது லீடர்ஷிப்? நீங்க உண்மையிலேயே தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்றால், மாபெரும் சபைதனில் நீங்க அப்படி நடந்து வரணும்னா, எல்லாரும் உங்களை புகழணும்னா, உங்ககிட்ட என்ன குணம் இருக்கணும்? அந்த குணங்களில் ஒரு குணம், மிக முக்கியமான குணம் என்னன்னா, வீடியோ போடுதுங்க அந்த அம்மா. அந்த ஆள் உள்ள சாப்பாடு டேபிள் நகர்த்திட்டு வராங்க. உள்ள ஒருத்தர் வராரு. இந்த ஸ்டார் வாங்கலல்ல, அவருடைய ரூம் திறக்குது. அவர் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிட்ட உடனே சைன் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசப்படலை. கிளியரன்ஸ்க்கு வராங்க, கிளியரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன சர்வ் பண்ணப்பட்டுச்சின்னு. அவர் சொன்னார், சிக்கன் அண்ட் சப்பாத்தின்னு சொன்னார். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டார். நான் ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்ட் ஃபிஷ் கறி சொல்லியிருந்தேன். அது வந்துதா? வரல. உங்ககிட்ட தானே கேட்டாங்க என்ன வேணும்ன்ட்டு, நீங்கள் தானே நோட் பண்ணி கொடுத்தீங்க. அது வரலல்ல. அது வரலன்னு ஏன் நீங்கள் கேட்கல? கொடுத்ததை சாப்பிடுவீங்களா? ஒரு லீடர் தான் எதை நிர்மாணித்து விட்டானோ, எதை தீர்மானித்து விட்டானோ, அந்த தீர்மானித்ததிலிருந்து ஒருபோதும் அவன் தன்னை விலக்கிக் கொள்வதில்லை. நின்று எதிர்த்து அதை கேட்டு அதற்கான கிளியரன்ஸ் வாங்காம அவன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் உங்கள் கூச்ச சுபாவத்தாலும், உங்கள் பேரன்பு மிகுதியாலும், உங்களுடைய தன்னம்பிக்கை இன்மையாலும் நீங்கள் ஸ்டார் என்கின்ற இதை வாங்குவதற்கான வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். ஏதாவது ஒன்று வருதா நமக்கு முன்னால, உனக்கு விருப்பம் இல்லையா? இது ஹம்பலா சொல்லு, இது எனக்கு விருப்பம் இல்லைங்க, இது என்னன்றதை சொல்லுங்க. முன்னால இருக்கிறவங்க கோச்சிக்கிட்டோங்கிற நான், எனக்கு தேவையானதை நான் சொல்லும் போது நீ எப்படி கோச்சிக்குவ? அதுல என்ன இருக்கு? நம்முடைய வாழ்க்கை நமக்கானது. அது ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு. அதில் நன்மை தீமைகள் கலந்து இருக்கும். சுயமரியாதையுடன் புறப்பட்டு இருங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? சாதாரணமா ஜெயிச்சிடலாங்க. சாதாரண கூட்டத்தில் ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறவங்க எல்லாம் கூட்டத்தில் போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தோத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு இருக்குல்ல, அவளை கொண்டு போய் ஜீனியர்ஸ் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ள போடுங்களேன். அவ புறச்சூழ்நிலைகளால் மட்டுமே அவ ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னா, அவ அகச்சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் அந்த ஜீனியர்ஸ் மத்தியில அவளால சஸ்டெயின் பண்ணவே முடியாது, தோத்துருவா. ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது புறச்சூழ்நிலைகளால் வருவதில்லை, உள்ளிருந்து கிளம்புகின்ற மிகப்பெரிய ஆற்றல். அது
அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தலைமைத்துவம் பெறுகிறார்கள், அவர்கள்தான் சபையில் நடக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் மாலை விழுகிறது, அவர்கள் சொல்லுவதை இந்த உலகம் கேட்கிறது. நன்றி, வணக்கம்.